ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, Yes! Hell yeah! Hey, come on, baby! Come on! Yes! Come on! Ah! Yes! Yes! உங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் என்னெல்லாம் எடுக்க போகிறோம் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய பேச விரும்பல, செயலே காட்ட விரும்பல. நீங்கள் என்னெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நானே 2-3 பேர்த்திட்ட கேட்டால், அதெல்லாம் எடுப்போமாய்யா, அது எதுக்கு போட்டுக்கிட்டு பாரு, நான் நாளையிலேருந்து இப்படி செய்வேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதுதான் இங்கேயும் அதான் வாழுது. 2025 வரப்போகுது. 2024 நம்ம என்னத்தை கலட்டினோம் தான் எனக்கும் தெரியல. நம்ம இல்லை, நான் என்னத்தை கலட்டினோம் தான் எனக்கும் தெரியல. நான் கலட்டினது ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம். மிஸ்டர் காப்பிரைட்னு ஒரு சேனல் ஆரம்பித்து 6 மாதத்தில் 150 சப்ஸ்கிரைபர் பிடிச்சது தான். ஆனால் வியூஸு 50,000 வியூஸு. இது மட்டும்தான் நான் 2024 உருப்படியாக பண்ண காரியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப் படிக்கிறதுக்கு புஷ்பா 3 நான் எடுத்து போட்டு, அது என்ன போட்டு வச்சு செஞ்சு, சேனல் போய், எஸ்டி கார்டு ஃபைலு போய், ஃபோனு போய், 2வது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து புதுசாக ஃபோன் வாங்கி இப்போ ஒரு 2 வீடியோ எடுத்து போடணும்னு நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, போடணும் நம்ம நினப்போம், ஆனால் போட முடியாமையே போயிடுது. இன்னுமே நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டே ஆகணும். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் நியூ இயரில் பண்ணுவீங்க? இன்னையிலேருந்து நான் இதெல்லாம் பண்ண போனேன். முக்கியமான விஷயம், தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது, தேவையில்லாமல் திங்க் பண்ணக்கூடாது, கெட்டதை மட்டும் யோசிக்கக்கூடாது, நல்லது மட்டுமே பேசணும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சிந்திக்கணும். எதுவுமே நடக்காதுன்னு இல்லை, மனுஷனால் நினச்சா எல்லாமே நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இப்பெல்லாம் பேசி நம்ம என்னத்தை கலட்ட போகிறோம்? நம்ம வீடியோவில் இன்னமும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோங்கிறதான் விஷயம். இந்த வருஷத்துலேருந்து, அதாவது 2025 காலையில 7:30 எந்திக்கும், 8 மணிக்கு பல் தேய்க்கும், 8:30 குளிக்கும், 9 மணிக்கு சாப்பிட்றோம், நைட்டு 10:30 தூங்குறோம், 12 மணிக்கு எந்திக்கும், படம் பார்க்கும், 2 மணிக்கு தூங்குறோம், 6:30 எந்திக்கிறோம், ஜிம்முக்கு போறோம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஜிம்முக்கு போயே தீரணும். நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும்னு கிடையாது. நான் ஜிம்முக்கு போகணும்னு யோசித்தோம். ஆனால் நிறைய பேர் ஒன்று சொல்கிறாங்க, நீ ஒரு விஷயத்த விடாமல் ஒரு 41 நாள் பண்ணனா அதாவே பழகிரும் அப்படிம்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து காலையில் 7:30 எந்திக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்முக்கு போக முடியாது நம்மளால், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம், வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம், கடைக்காட்டில் பிறகு திங்காமல் இருக்க போகிறோம், கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறோம், டேப்லெட் கரெக்டாக இப்போ சாப்பிட்றோம், டயத்துக்கு தூங்குகிறோம், டயத்துக்கு எந்திக்கிறோம், நல்லா உடம்பு டெவலப் பண்ணுறோம். மித்தபடி எல்லாமே நமக்கு சக்ஸஸாக இருக்கும். ஓகேவா? கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நானும் இவ்வளோலாம் பேசி என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை. என்ன பண்ணேன்? நியூ இயரில் தான் நான் எடுக்க போகிற ஒரே விஷயம், குறிக்கோள். இந்த சேனலில் நான் ஒரு புடி மேலே கொண்டு போகிறேன். அதாவது நம்ம மிஸ்டர் காப்பிரைட்டை எப்படி இழந்தோமோ அதுக்கு பதில் இந்த சேனலை இவ்வளோக்கு மிஸ்டர் காப்பிரைட் இவ்வளோக்கு இருக்குன்னா, இவ்வளோ ஜிம் சேனல், அதாவது ஜிஇஎம் மிஸ்டர் ஜிம்மை இவ்வளோ தூரம் கொண்டு வரோம்.
ஓகேவா? இவ்வளோ தூரம் ஓகேவா? இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கொண்டு வரோம் ஓகேவா? அந்த சேனலை இவ்வளோ தூரம் ஏன் கொண்டு வரேன்னு சொல்கிறேன்னா, அதை நம்ம சக்ஸஸ் பண்ணது 6 மாதத்தில் வந்து 150 சப்ஸ்கிரைபர் 50 வியூஸ் நம்ம பண்ணோம். ஆனால் இந்த சேனலை அந்த 6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் அதிலிருந்து 150னா ஒரு 151 இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு படி மேலே ஏறினா போதும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னென்னலாம் நியூ இயரில் செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படியும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நைட்டு படுக்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம படுப்போம். காலையில் இருந்துச்சு அதைத்தான் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம காலங்காலமாக நம்ம நியூ இயருக்கு எடுத்துக்கிட்டு இருக்க ரெசொல்யூஷன். மாற்றமும் இல்லை. எடுத்தா என்ன மாதிரி ரெசல்யூஷன் சார் எடுப்பீங்க? நான் 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்ணிடுவேன். இன்னிலிருந்து நம்ம ஒரு புது விஜய் அப்படின்லாம் இருப்போம். 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி இல்லடா அதே பழைய விஜய். சில பேர்த்திட்டலாம் போய் கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. கேட்காங்களோ இல்லையோ, எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம பண்ணுறத பண்ண போகிறோம். காலையில் எந்திரிக்க போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், நைட்டு வர போகிறோம், தூங்க போகிறோம், காலையில் எந்திரிக்க போகிறோம். இதுதான் சொல்கிறாங்களே தவிர புதுசாக ட்ரை பண்ணவும் மாட்டேங்காங்க. நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளை ட்ரை பண்ண விடவும் மாட்டேங்காங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லாமல் இருக்குது. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இப்போ நான் காலையில் ஒரு 7:30க்கு எழுப்பி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு படுப்பேன். எங்கள் அம்மா ஒரு 7:30க்கு எழுப்பி விடும். என்னால் எந்திரிக்க முடியாது, எந்திரிக்கவும் மாட்டேன். போமா நான் கொஞ்சம் நேரம் அப்படின்னுப்பேன். உடனே எங்கள் அம்மா என்ன செய்யணும்? கொஞ்சம் திட்டி இல்லை ஒரு 2 அடி அடித்து எழுப்பி விட்டா நமக்கு டக்குன்னு எந்திரிக்க தோணும். எங்கள் அம்மாவும் சரி ரைட்டு அவன் தான் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திப்பான்னு சொல்கிறானே, தூங்க விட்டுருந்தாங்க. நம்ம 9 மணி வரைக்கும் தூங்கிடுறோம். 9 மணிக்கு எங்கள் அப்பா வந்து எழுப்பி விட்டு 9:30க்குள்ளே சாப்பிட சொல்கிறாங்க. சரி நம்மளும் 9 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப ஒரு 11 மணிக்கு தூங்க ஆரம்பித்து 2 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு தூங்க ஆரம்பித்து 5:30க்கு எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு திரும்ப உட்காந்து நாடகத்தை பார்க்க ஆரம்பித்து ஒரு 9:30க்கு பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்து 11 மணிக்கு தூங்கலான்ட்டு போய் 3 மணிக்கு தூங்க ஆரம்பித்து காலையில் இதே தான் ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னுமா நம்ம நியூ இயரில் என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் 7:30க்கு எந்திரிக்கும், நைட்டு 10:30க்கு படுக்கும். காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், சாயந்தரமும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். டெய்லி வீடியோ எடுக்கிறோம், டெய்லி வீடியோ போடுறோம். என்ன வீடியோவோ போட்டுக்கிட்டே இருக்கோம். சேனலை டெவலப் பண்ணுறோம், வாழ்க்கையை டெவலப் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். 2026 நம்ம கையில். ஒரு பக்கம் தளபதி போராடுவார், ஒரு பக்கம் நம்ம சேனலுக்காக நம்ம போராடுவோம். 2 பேரும் இணைந்து 2026ல் ஒரு இடத்த பிடிக்கலாம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இளைய தளபதியை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விரல் போதும். அதே மிஸ்டர் GEM யூடியூப் சேனல் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த ஒரு விரல் போதும். வேறு ஒன்றுமே இல்லை. இதை கொண்டு போய் சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை அமுக்கிட்டு பக்கத்தில் பெல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமுக்கினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்தாலும் பார்க்காட்டி என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட கடமை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். பாய் கைஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.